வணக்கம். செய்தி சுருக்கம். ஏழு கட்டமாக நடைபெறுது லோக்சபா தேர்தல். நாடே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லோக்சபா தேர்தலோட தேதி மாலையில் அறிவிக்கப்பட்டுச்சு. செய்தியாளர்களை சந்திச்ச தலைமை தேர்தல் கமிஷனர் சுனில் அரோரா தேர்தல் தேதி அறிவிச்சாரு. அதன்படி லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 11 தொடங்கி மே 19 வரைக்கும் நடக்குது. மே 23 ஓட்டென்றாங்க. Date of poll first phase 11th April Thursday. Date of counting 23rd March Thursday. 23rd May 2019. Sorry. Or date before election shall be completed 27th May 2019. Phase 2. Date of issue of Gazette notification 19th March. Last day of nomination 25th March. 26th March. Date for scrutiny of nomination 27th March. Last date of withdrawal 29th March. Date of poll 18th April. Date of counting same 23rd May. Phase 3. Date of issue of notification 28th March. Last day of nomination 4th April. Date of scrutiny 5th April. Last date of withdrawal of candidature 8th April. Date of counting of course 23rd. முதற்கட்ட ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 11 20 மாநிலங்கள்ல 91 தொகுதிகளுக்கு நடக்குது. இரண்டாம் கட்டமா ஏப்ரல் 18 13 மாநிலங்கள்ல 97 தொகுதிகளுக்கு நடக்குது. மூன்றாம் கட்டமா ஏப்ரல் 23 14 மாநிலங்கள்ல 115 தொகுதிகளுக்கும், நான்காவது கட்டமா ஏப்ரல் 29 9 மாநிலங்கள்ல 71 தொகுதிகளுக்கும், ஐந்தாம் கட்டமா மே 6 7 மாநிலங்கள்ல 51 தொகுதிகளுக்கும், ஆறாம் கட்டமா மே 12 7 மாநிலங்கள்ல உள்ள 59 தொகுதிகளுக்கும் ஓட்டுப்பதிவு நடக்குது. இறுதியா ஏழாவது கட்டமா மே 19 7 மாநிலங்கள்ல 59 தொகுதிகள்ல ஓட்டுப்பதிவு நடக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழகத்தோட தேர்தல் நாள் ஏப்ரல் 18. லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில நாடு முழுவதும் தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்திருக்கு. லோக்சபா தேர்தலும் தமிழகத்துக்கான இடைத்தேர்தலும் ஏப்ரல் 18 நடக்குது. இடைத்தேர்தல் நடக்கிறதுனால தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. தமிழகம் மற்றும் புதுவையில ஒரே கட்டமா ஏப்ரல் 18 தேர்தல் நடத்துறாங்க. ஓட்டு எண்ணிக்கை மே 23 நடக்குது. மார்ச் 26 வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். வேட்புமனு பரிசீலனை மார்ச் 27 நடக்குது. மார்ச் 29 மனுக்களை திரும்பி பெற கடைசி நாளா இருக்கு. இடைத்தேர்தலில் ரஜினி போட்டியிடலையாம். எங்களுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல்தான், இடைத்தேர்தல் அல்ல என்கிறார் நடிகர் ரஜினி. தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் கட்சிக்குத்தான் ஆதரவு என்றும் குறிப்பிட்டார். எந்த கட்சி, மாநில கட்சியா இல்ல மத்திய கட்சியா? தண்ணீர் பிரச்சனை எந்த கட்சி? கமல் கட்சிக்கு பேட்டரி டார்ச் கொடுத்துருக்காங்க. லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் மாநில கட்சிக்கான சின்னத்தை இந்திய தேர்தல் கமிஷன் ஒதுக்கியிருக்காங்க. இதில் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு பேட்டரி டார்ச் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 40 தொகுதிகளையும் மக்கள் நீதி மய்யம் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. பொருத்தமான சின்னம் தான். தமிழகத்துக்கும் இந்திய அரசியலுக்கும் ஒளி தரும் புதிய விளக்காய் இன்று முதல் மிளிரும் என கமல் தன்னோட ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. திமுகவை குழப்ப வைகோ போதுமா? திமுகவில் குழப்பம் விளைவிக்க வைகோ உட்பட 4 அணி போதும் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காரு. திமுகவை ஒரு காலத்துல வைகோ தாக்குன்னு தாக்கிட்டு இப்ப தாங்குறத பார்த்தா வேதனையா இருக்கு அப்படின்றாரு. நாம ஒன்றும் குழப்பம் விளைவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 4 அணி இருக்க வரைக்கும் மற்ற யாருக்கும் எந்த வேலையும் வராது. அது அவங்களே செய்து முடிச்சுருவாங்க. கடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 4 அணி யாரெல்லாம் அமைச்சாங்களோ அந்த 4 அணி. போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழகம் முழுவதும் ஞாயிறன்று 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது. 43,051 மையங்கள்ல 72 லட்சம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டுச்சு. சென்னை கிரீன்வே சாலையில போலியோ சொட்டு மருந்து முகாமை முதல்வர் பழனிசாமி துவங்கி வச்சாரு. அமைச்சர் விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனும் உடன் இருந்தாங்க. எத்தியோப்பியா விமான விபத்து 157 பேர் பலி. எத்தியோப்பியாவில் போயிங் 737 என்ற பயணிகள் விமானம் தலைநகரம் ஹெடிடிஸ் அபிபாவிலிருந்து கென்யாவோட தலைநகரம் நைரோபியாவுக்கு கிளம்பிச்சு. கிளம்பிய 6வது நிமிஷத்துல விமானத்துல இருந்து சிக்னல் கிடைக்கல. விபத்துல சிக்கின விமானத்துல இருந்த பயணிகள் 149 பேர் உட்பட 157 பேர் பலியானாங்க. நொறுங்கி விழுந்த விமானத்தை தேடும் பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த விமானத்துல இந்தியர் பலரும் இருந்ததா சொல்லப்படுது. இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.